வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு முக்கியமான ஜனாதிபதி தேர்தலை ஸ்ரீலங்கா ஜனவரி 8ஆம் தேதி சந்திக்கிறது. இலங்கையுடைய தலையெழுத்தை மாற்றிருக்கக்கூடிய தேர்தலாக பலரும் பார்க்கிறார்கள். ஒரு பக்கம் அதிபராக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச, இன்னொரு பக்கம் அவருடைய அமைச்சரவையில் அவருடைய சுகாதார அமைச்சராக இருந்த மைத்ரிபால சிறிசேனா எதிர்க்கட்சிகளுடைய பொது வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார். இது அனைவரும் அறிந்த ஒரு விஷயமாக இருந்தது. இதுதான் கள நிலவரமாக இருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழர்களுடைய நிலை என்ன என்பது தான் பிரதான கேள்வியாக இருந்தது. இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது. எதிர்க்கட்சிகளுடைய பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனாவை நாங்கள் ஆதரிக்கின்றோம் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இது தவிர்க்க முடியாததா, சரியான நிலைப்பாடுதானா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைகிறார். அவர் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இடதுசாரி சிந்தனையாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு அருணன் அவர்களும் திரு ஐயநாதன் அவர்களும் தமிழர் திரு ஐயநாதன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள். நான் திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். சென்ற முறை ராஜபக்சாவுடைய ஆர்மி கமாண்டராக இருந்த சரத் பொன்சேகாவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரித்தது. எதிர்கட்சியுடைய வேட்பாளராக அவர் களமிறங்கினார். இந்த முறை என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறது அப்படிங்கும்பொழுது, நீங்க உங்களுடைய மனசாட்சியின்படி வாக்களியுங்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூட இருந்தது. ஆனால் எதிர்கட்சியுடைய பொது வேட்பாளராக களமிறங்க இருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேனாவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிக்கிறது. இந்த நிலைப்பாடு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியானது என்று நினைக்கிறீங்களா, தவிர்க்க முடியாது என்று நினைக்கிறீங்களா, தவிர்த்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? இது அவர்கள் சுயமாக எடுத்த ஒரு முடிவு அல்ல, தெரிவிக்கப்பட்ட முடிவு. இந்த கடந்த தேர்தலில் வந்துட்டு பாத்தீங்கன்னா வடக்கு மாகாண சபை தேர்தல் அப்பொழுதே வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் வந்துட்டு இவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவியது என்பது பின்னாடி செய்தியெல்லாம் வந்துச்சு. எனவே இந்த முடிவு என்பது இந்தியாவினுடைய அரசியல் ராஜதந்திரம் கலந்து இவர்களுடைய அதிகார ஆசைகளும் கலந்து எடுக்கப்பட்ட முடிவு. இவர்கள் துணிச்சலாக தங்களுடைய உயிரை பணயம் வைத்து தமிழர்களுடைய உரிமை மீட்கக்கூடிய ஒரு போராளிகள் அல்ல, சாதாரண அரசியல்வாதிகள். எனவே இந்த முடிவை இவர்கள் எடுத்ததில் எந்தவிதமான ஆச்சரியமும் இல்லை. நாங்கள் எழுப்பக்கூடிய கேள்வி, இதனால் தமிழர்களுக்கு என்ன பலன் ஏற்பட போகிறது? அவர்களுடைய வாதம் என்னவாக இருக்கக்கூடும் அப்படின்னா, சூசிங் த லெசர் ஈவில். இன்னைக்கு வந்து 2 பேர் தான் இருக்காங்க, ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது ரெண்டுத்துல எந்த பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்து முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்க. ஆமா, அதாவது இந்த லெசர் ஈவில் தான் பின்னாடி கிரேட்டர் ஈவிலாவே மாறும். இன்னைக்கு தமிழர்களுக்கு ஏன் வாக்குரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இருக்குது அப்படின்னோம்னா இலங்கையில அதுக்கு பிகாஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பிரஷர். அது மட்டும்தான். ஒரு வாக்கு உரிமை என்பதை தவிர அங்கே வாழக்கூடிய தமிழர்களுக்கு எந்த உரிமையும் இருக்கின்றது என்று யாராவது கூற முடியுமா? கிடையாது. என்ன சொன்னார் இந்த மைத்ரிபால சிறிசேனா? தமிழர் பிரச்சனை இந்த தேர்தலில் ஒரு பிரச்சனை அல்ல, எடுத்த உடனே சொன்னாரு. இதெல்லாம் தேர்தலுக்கு அப்பால பாத்துக்கிறோம் அப்படி கூட ஒரு உறுதியை சொல்லல. அடுத்த விஷயமா இவங்க ஒண்ணு பண்ணாங்க, ராணுவத்தை வெளியேற்றுதல். அதெல்லாம் முடியாது. அப்ப நீங்க எதுக்கு நீங்க போயிட்டு ஆதரிக்கிறீங்க? என்ன இருக்கு? ஏதாவது ஒரு அடிப்படையை மைத்ரிபால சிறிசேனா கொடுத்தாரு, அது தமிழர்களுக்கு ஓரளவிற்கு இதமானது, அது அடிப்படையில் நாங்கள் முடிவெடுக்கின்றோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்வதற்கு எது இருக்கின்றது? ஏதும் இல்லாத நிலையில் நீங்கள் எடுக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் வெவ்வேறு அதிகார மையங்களினுடைய கைப்பாவையாக இருந்து ஆடுகிறீர்கள் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. பகிரங்கமான குற்றச்சாட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது வைத்திருக்கீங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து ஒரு பிரதிநிதியும் நாம் அழைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் நம்முடைய திரு அருணன் அவர்கள் இருக்கிறார், அவற்றை நான் கேட்க விரும்புகிறேன். இந்த முடிவை எப்படி பார்க்கிறீங்க? சூசிங் த லெசர் ஈவில்ங்கிற அடிப்படையில் அவர்கள் எடுத்த முடிவாக பார்க்கிறீங்களா? திரு ஐயநாதன் சொல்வது போல மிக தவறானது, ஒரு பிரஷரின் காரணமாக ஒரு அன்பிரின்சிபல் டிசிஷன் நினைக்கிறீங்களா? அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த முடிவை சொல்லும் பொழுது என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நாங்கள் எதிர்க்கட்சிகளுடைய பொது வேட்பாளரை ஆதரிக்கிற காரணத்தினால் ஏதோ இதுவரை நடக்காததெல்லாம் எதிர்காலத்திலே நடந்துவிடும் என்று நினைத்து அல்ல, மாறாக கடந்த காலத்தில் நடந்த அநியாயங்கள், அக்கிரமங்கள், கொடூரங்களுக்கு நாம் ஒரு பதிலை பெற்றாக வேண்டும். அதனுடைய அர்த்தம் ராஜபக்சேயை முடிந்த அளவு பின்னுக்கு தள்ளியாக வேண்டும், தோற்கடித்தாக வேண்டும். களத்திலே இருப்பது 2 வேட்பாளர்கள். ஆகவே நாங்கள் எதிர்க்கட்சிகளுடைய பொது வேட்பாளரை ஆதரிக்கிறோம். ரொம்ப கவனமா எச்சரிக்கையா சொல்லியிருக்காங்க. நண்பர் சொன்னதெல்லாம் உண்மைதான். இந்த பொது வேட்பாளர் ஜெயிச்சு வந்த உடனே தமிழர்களுக்கு அந்த சுயாட்சி உரிமையெல்லாம் கொடுத்துருவாங்க என்றெல்லாம் அவங்களே சொல்லல, தமிழ் தேசிய கூட்டமைப்பே சொல்லது. கவனமான ஒரு வாக்கியம், எதிர்காலத்தை நினைத்து அல்ல, கடந்த காலத்தை நினைத்து
அது கடந்த காலத்தில் நடந்த கொடூரங்களுக்கு நாம் பதில் பெற்றாக வேண்டும் என்கிற காரணத்தினால் ராஜபக்சேயை தோற்கடித்தாக வேண்டும். அவரை தோற்கடிக்கணும்னா வேற வழி என்ன? இவரை ஆதரிக்காமல் ஒண்ணு நீங்க நாசுக்கா சுட்டி காட்டி பத்திரிகையில செய்தி வந்துச்சு, மனச்சாட்சிப்படி வாக்களிப்பது என்கிற முடிவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு போகுமோ. இன்னொன்னு கூட யோசிச்சு பார்க்கலாம், தேர்தலையே புறக்கணிப்பது. நான் என்ன யோசிச்சு பார்க்கிறேன், ரெண்டு என்ன ஆகும்? நடைமுறையில ராஜபக்சேக்கு ஆதரவா தான் போய் நிற்கும். மனச்சாட்சிப்படி ஓட்டு போடணும் என்ன அர்த்தம்னா, வேணுமென்றால் ராஜபக்சே கூட நீங்க வாக்களிக்கலாம்னு தமிழர்களை பார்த்து சொல்வதாகத்தானே அர்த்தம். அப்ப புறக்கணிப்பது என்றால் என்ன ஆகும்? அப்படி என்றால் இவங்களுடைய வாக்கு ராஜபக்சேக்கு எதிராக விழாது. புறக்கணித்தா தமிழருடைய வாக்கு எந்த வகையில பார்த்தாலும் அந்த ரெண்டு முடிவுகளும் ராஜபக்சேக்கு ஆதரவாக போய் முடிந்துவிடும். ராஜபக்சேயை எதிர்த்து களத்திலே நிற்பவர் ஒருவர் தான். அவரிடம் 1000 குறைபாடுகள், ரொம்ப சரி, நேற்று வரைக்கும் அந்த அமைச்சரவையில் இருந்தவர் தான். பட் இன்னொரு விஷயத்தை சொல்றேன், நம்ம பார்வையில தமிழர் பிரச்சனை தான் நமக்கு அதி முக்கியம், ஒன்னும் தவறு இல்லை. ஆனால் இலங்கை மக்களுடைய நிலைமையும் அந்த நாட்டு நிலைமையும் வச்சு பார்க்கணும். வேறு சில பிரச்சனைகள் உண்டு என்று இந்த எதிர்கட்சிகளுடைய பொது வேட்பாளர் சொன்னதுல ஒரு மிக அர்த்தம் இருக்கு. அது ஒரு அர்த்தபாவமிக்க ஒரு அறிவிப்பு நான் நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றேன்னா, இப்ப முஸ்லிம் காங்கிரஸ் ஏன் வெளியேறி இருக்கு? அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ராஜபக்சே மீண்டும் ஜனாதிபதியானால் இந்த நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி போகும். இன்னும் வேடிக்கை என்னன்னா, வினோதம் என்னன்னா, நாங்களே ஒரு தவறு செய்து விட்டோம். ஒருவர் 2 முறைக்கு மேலே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதை மாற்றி அவர் கொண்டு வந்தாரே, அந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் ஆதரித்து தொலைத்து விட்டோம். அவங்க சொல்லியிருக்காங்க. மைத்ரிபால சிறிசேனாவும் அதான் சொல்றாரு. தேர்தலுக்கு சில நேரங்கள் அப்படி நடக்கும். இப்ப இந்திரா காந்தி ஏற்றி ஜெகஜீவன் ராம் வெளியேற இல்லையா? அது வரைக்கும் இருந்தவர் தான். பட் வெளியேறியது என்பது அது முக்கியம். அவங்களை நோக்கியும் சில கேள்விகள் எழுதில்ல. இந்த ஆர்மி கமாண்டரா இருந்து பிறகு வேட்பாளரா களமிறங்கும் போது அவரை ஆதரிக்கும் போது சில விமர்சனங்கள், அதெல்லாம் உண்மைதான். பட் ஆனா நீங்க ஆர்மி கமாண்டரா இருந்தவருக்கும் ஜனாதிபதிக்கு இடையில எந்த அளவுக்கு விவகாரம் முற்றியது என்பதையும் நம்ம மனசுல வச்சு எழுகிற சில சின்ன முரண்களை கூட பயன்படுத்தத்தானே பார்ப்பாங்க. காரணம் இவர்கள் அடிபட்டவர்கள், இவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கொடூரமான முறையில் நம்முடைய தமிழர்கள். நான் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்க வரும் ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக பார்க்கிறீங்களா? இன்னைக்கு அவர்களுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இன்னைக்கு தமிழர்களுடைய வாக்கு மட்டும்தான் ஜனாதிபதியை நிர்ணயிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை கிடையாது. இன்னைக்கு ஒருவருடைய அதிகாரத்தின் கீழ் தங்களுக்கு எந்த ஒரு அதிகார பகிர்வும் கிடைக்கல அப்படிங்கும்போது அவரை வீழ்த்தணும், வேறொருவரை கொண்டு வரணும், அதுதான் இன்னைக்கு குறைந்தபட்சம் அவங்க செயல்படுத்த முடியும். அப்படிங்கிற பொழுது இந்த ஒரு முடிவை சரியான முடிவா பார்க்கிறீங்களா? திரு ஐயநாதன் சொல்றது போல தவிர்த்திருக்கும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இது சரியான முடிவுதான். ஏனென்றால் 2 விஷயங்கள் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒன்னு, ஜாஃப்னா தமிழனும் தமிழ்நாடு இருக்கிற தமிழனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, ஜாஃப்னா தமிழன் அந்த ஊர்ல தான் வாழ்றான். முக்காவாசி இப்ப இருக்கிறவங்க எல்லாம் அங்க அந்த ஊர்ல வாழ்றாங்க. தமிழன், நம்ம தமிழர்கள் இங்க வாழ்றாங்க. அந்த தமிழன் அடிபட்டு எவ்வளவோ வேதனைக்கு உள்ளாகி இப்ப மறுபடியும் ஒரு பிரசிடென்சியல் தேர்தல் வந்திருக்கிறது. இந்த பிரசிடென்சியல் தேர்தலில் 2005 பண்ண போல அதே மிஸ்டேக் பண்ணாங்கன்னா மறுபடியும் வாய்ப்புகள் என்னன்னா, ஒரு தமிழன் வெளி நின்று கொண்டு ஒரு தேர்தல் நடக்குது என்றால் அந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த ஜனாதிபதி தமிழனுக்கு என்ன பண்ணுவார்? ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி ஒரு தேர்தல் நடந்த பிறகு இந்த ஒரு தேர்தலிலும் நான் கூறுவது, இது முடிந்தால் ஒன்றும் நடக்க போவதில்லை. மைத்ரிபால சிறிசேனா வென்று விட்டார் என்று நாம் நினைத்து விடுவோம். ஒரு ஜஸ்ட் ஃபார் ஆர்குமெண்ட் சேக், மைத்ரிபால சிறிசேனாவுடைய மேனிபெஸ்டோவிலேயோ மைத்ரிபால சிறிசேனாவுடைய அந்த காமன் எம்ஓயூலயோ இல்ல ஜேஎச்யூ அவர் ஒப்புக்கொண்ட அந்த எம்ஓயூலயோ எங்குமே தமிழ் பிரச்சனையை குறித்து ஒரு வரி கூட கிடையாது. ஆனால் இருந்தாலும் இது சார் சொன்ன மாதிரி இது இஸ் நெகட்டிவ் ஓட் அகேன்ஸ்ட் ராஜபக்சா. அதாவது ராஜபக்சா ஃபர்ஸ்ட் வெளியே போனால்தான் அந்த கான்செப்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ். இங்கதான் டிஎன்ஏ, நீங்க டிஎன்ஏ அதுக்கு முன்னாடி இருந்த ஐடிஏகே எல்லாம் நாம இங்கதான் பார்க்க வேணும். எப்படி அவங்க இந்த பாஸ் எப்படி நடந்து கொண்டார்கள், இப்போ எப்படி நடந்து கொள்கிறார்கள் இப்போதான் பார்க்க வேண்டும். அதாவது 1972ல இந்த புத்திசத்தை கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வரன்னு சொல்ற அந்த டைம்ல கூட பார்ட்டிஸ் அந்த டைம்ல பெடரல் பார்ட்டி கடுமையாக அதை எதிர்த்திருக்கிறது. அதே போல இப்போ டிஎன்ஏ பார்லிமெண்ட்லயும் சரி வெளியும் சரி 18வது அமெண்ட்மெண்ட் which again took away the presidential term, அதே போல சீஃப் ஜஸ்டிஸ் வெளியேற்ற அந்த இம்பீச்மெண்ட் தீர்மானத்திலையும் கடுமையாக எதிர்த்திருக்கார்கள். சோ டிஎன்ஏ பேசிக்கலி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குட் கவர்னன்ஸ். அதனுடைய தாய்வழியில் வந்த எல்லாவர்களும் they stand for good governance and for rule of law. இது ரெண்டும் இல்லாவிட்டால், இது ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாவிட்டால் தமிழ் will never get justice. These are the basic things. You have to establish this.
TNA has to encourage people to participate in the election. Where there is another option அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகையினால இந்த முடிவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு முடிவு. ஆனால் மைத்ரிபால சிறிசேனாவோடு இந்த ஒரு காமன் அப்போசிஷன் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேனா தனியாக இல்லை. JHU போன்ற அமைப்புகள் 13வது சட்ட திருத்தம் கூடவே கூடாது, எந்த டெவல்யூஷனும் கூடவே கூடாது. அது 13வது சட்ட திருத்தம் பத்தி பேசினா அது டெரரிசம் பத்தி பேசுறது, செப்பரேட்டிசம் பத்தி பேசுறது அப்படிங்கிற எண்ணம் கொண்ட கட்சிகள் மைத்ரிபால சிறிசேனாவோடு இருக்கிறார்கள். ராஜபக்சா பக்கம் ஒரு பக்கம் முன் நின்றவர்கள் இந்த பக்கம் இருக்கிறார்களே, அப்படிங்கும்போது இதே லெசர் ஈவில் என்று சொல்லிவிட முடியும். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழர்களுடைய பிரதான கூட்டமைப்பான தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொது வேட்பாளர் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இது பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதித்து வருகின்றோம். இது சரியான முடிவா, ராஜதந்திரமா, தவறானதா, தவிர்க்க முடியாதா, பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நம்முடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு M.A. சுமந்திரன் அவர்கள் நம்முடைய இலங்கையிலிருந்து இணையம் வாயிலாக இணைகிறார். அவரை இந்த பகுதிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன், திரு அருணன் மற்றும் திரு ஐயநாதன். நான் திரு சுமந்திரன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். உங்களுடைய இந்த ஒரு முடிவு இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்தினால் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு மஹிந்த ராஜபக்சாவுடைய அமைச்சரவையில் சுகாதார அமைச்சராக சில நாட்கள் முன்பு வரைக்கும் இருந்தவர், அந்த நாட்டுடைய ராணுவ அமைச்சராக கூட பொறுப்பு சில சமயங்களில் வகித்திருக்கக்கூடியவர், என்ன காரணத்தினால், எந்தெந்த அடிப்படையில் எதிர்க்கட்சியுடைய வேட்பாளருக்கு நீங்க ஆதரவு தெரிவித்திருக்கிறீர்கள்? ஏனென்றால் நீங்க உங்களுடைய பிரதான பல கோரிக்கைகள் எதிர்க்கட்சிகளாலோ இந்த ஒரு அவங்களுடைய மேனிபெஸ்டோலையோ இடம்பெற்றுவதாக தெரியவில்லை. என்ன காரணத்தின் அடிப்படையில் அவர்களை ஆதரிக்கிறீர்கள்? முதலில் எங்களுடைய தீர்மானத்தின் அடிப்படை மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியை மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்ய முடியுமா என்பதுதான் பிரதான கேள்வி. அவருடைய ஜனாதிபதி காலம் முடிவடைவதற்கு 2 வருடங்களுக்கு முன்னதாகவே அவர் அப்படியான ஒரு தேர்தலை நடத்துவதன் அடிப்படையே என்னுடைய இந்த தடவை, இந்த முதல் 2 தடவைகளிலும் நான் நாட்டியிருக்கிற பணியை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களாக இருந்தால் எனக்கு இன்னும் ஒரு 3வது தடவையாக மக்களுடைய ஆணையை முன்கூட்டியே பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி அமைப்பு தான் அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிறது. ஆகவே ஒரு ஜனாதிபதியுடைய காலம் முடிவடைகிற போது நடக்கிற தேர்தல் வேறு, அந்த காலத்துக்கு முன்னதாக இருக்கின்ற ஜனாதிபதியே மக்களுடைய ஆணையை கேட்டு நடத்துகிற தேர்தல் வேறு. ஆகவே இந்த தேர்தலில் பிரதானமான கேள்வி, மஹிந்த ராஜபக்ச அவருடைய நடவடிக்கையின் பின்னர், அவர் 2 தரங்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே அவர் ஆற்றிய பணியின் அடிப்படையிலே நாங்கள் மீண்டும் ஒரு முறை அவருக்கு 3ஆம் தடவையாக ஜனாதிபதியாவதற்கான ஆணையை கொடுக்கலாம் என்கின்ற கேள்வியை கேட்கின்ற போது, நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக 100க்கு 100% என்று அடித்து சொல்லக்கூடிய வகையிலே அவரை நாங்கள் ஜனாதிபதியாக முடியாது என்கின்ற தீர்மானத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம், உங்களுடைய மக்களும் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த தேர்தலிலே அவரை ஜனாதிபதியாக முடியாது. அவர் ஜனாதிபதியாக இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கிறது. அவர் ஜனாதிபதியாக நியமிக்க முடியாது என்கின்ற ஒட்டுமொத்தமான ஏகோபித்த முடிவோடு எங்களுடைய மக்கள் இருக்கின்ற போது தடுப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதாவது பொது எதிரணியிலே போட்டியிருக்கிற திரு மைத்ரிபால சிறிசேனாவுக்கு வாக்களித்தால் மட்டும்தான் மஹிந்த ராஜபக்சவை திரும்பவும் ஜனாதிபதியாக வருவதிலிருந்து நாங்கள் தடுக்க முடியும். மஹிந்த ராஜபக்ச வரக்கூடாதுங்கிற அடிப்படையில எடுக்கப்பட்ட முடிவு அப்படிங்கிறீங்க. என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, மைத்ரிபால சிறிசேனாவோடு இருக்கக்கூடியவர்கள் யார், அவர்களுடைய கோரிக்கை என்ன, அவரோடு ஹெல உரிமையா இருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன், அவங்க 13வது சட்ட திருத்தம் கூடாது, அது செப்பரேட்டிசத்தோடு அதை ஒப்பிடக்கூடியவர்கள், அவங்க எல்லாம் இருக்கும் பொழுது இவர் ஜனாதிபதியா வந்தாலும் கூட என்ன நிலை மாறிவிட போகிறது? நீங்க கேட்கக்கூடிய 13வது சட்ட திருத்தமோ இல்ல சர்வதேச விசாரணையோ வந்துவிட போகிறதா? என்ன மாறிவிட போகிறது?
மைத்ரிபால சிறிசேனவை ஆதரிப்பது என்பது நான் முதல்ல சொன்னது அதுதான் அடிப்படையான காரணம். இரண்டாவது காரணம், திரு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் மஹிந்த ராஜபக்சவுடைய அமைச்சரவையிலே இவ்வளவு காலமும் முக்கிய அமைச்சராக இருந்தவர். அவர்களுடைய பிரதானமான கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளராக 17 வருடங்கள் கடமையாற்றியவர். அவரும் வேறு பலரும் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியினுடைய ஆட்சி போகிற போக்கு பிழையானது, அதிலே இருந்து நாங்கள் தொடர்ந்தும் செயற்பட முடியாது என்று அதிலிருந்து விலகியவர்கள் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியோடும் மற்றும் பல எதிர்கட்சிகளோடும் சேர்ந்துதான் மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த ஆயுத சவாலை விடுத்திருக்கிறார்கள். அவரோடு கூட இருக்கிறவர்கள் என்று நாங்கள் பார்க்கிற போது பிரதானமாக ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அதிலே முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனென்றால் தான் ஜனாதிபதியாக வந்தவுடனே திரு ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமிப்பேன் என்றும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை 100 நாட்களுக்குள்ளே நான் ஒழித்து விடுவேன் என்றும் அவர் தன்னுடைய அடிப்படையான முதலாவது வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார். அவரை எதிர்கட்சி வேட்பாளராக கொண்டு வருவதிலே பிரதானமாக பங்கு வகித்தவர் முன்னைய நாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அவர்கள். ஆகையினாலே மைத்ரிபால சிறிசேனவோடு கூட நிற்கிறவர்கள் யார் என்ற கேள்வியை கேட்டால் அதிலே பிரதான வகிபாகம் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சந்திரிகா குமாரதுங்க அம்மையாருக்கும் தான் தவிர எந்த விதமான ஒரு செல்வாக்கும் மைத்ரிபால சிறிசேனாவிடம் இருக்காது அப்படிங்கிறீங்களா? இன்னி வரைக்கும் உறுதியா சொல்றாங்க 13வது சட்ட திருத்தம் கூடாது, அதை நாங்க கொண்டு வர விடமாட்டோம் அப்படின்னு. அவங்களோட ஒப்பந்தம் எல்லாம் போட்டிருக்காங்க ஹெல உரிமையாவோட. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க கேட்கக்கூடிய சர்வதேச விசாரணைக்கோ 13வது சட்ட திருத்தத்துக்கோ அத்தனை விஷயங்களுக்கு வாட் ஆல் யூ ஸ்டாண்ட் ஃபார், அதற்கெல்லாம் அவங்க எதிரானவர்கள். அவர்கள் அதை கொண்டு வருவதற்கு தடையாக இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய இன்ஃபுளுன்ஸ் எடுபடாது. மாறாக டிஎன்ஏ உடைய இன்ஃபுளுன்ஸ் தான் எடுபடுமா? என்கிற ஜாதிக ஹெல உரிமை என்கின்ற கட்சி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்திலே அவர்களும் அங்கம் வகித்தவர்கள். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஒரு பங்காளி கட்சியாக இருக்கின்ற காலத்திலேதான் நாங்கள் மஹிந்த ராஜபக்சவோடும் பேச்சுவார்த்தை நடத்தினோம். எங்களுடைய நிலைப்பாடுகளை எடுத்துச் சொன்னோம். அதற்கான தீர்வினை நாங்கள் பெற முயன்றோம். பல தடவைகளிலே இணங்கியும் பல வாக்குறுதிகளை சர்வதேச சமூகத்தில் கொடுத்தும் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அதனை செய்யவில்லை. ஜாதிக உரிமைய அங்கம் வைத்த காரணத்தினாலே நாங்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சோடு பேசாமல் இருக்கவில்லை. எங்களுடைய பேச்சாட்டிலே நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இருக்க வேண்டிய நிலைப்பாடும் இந்த காலத்திலும் இருந்ததில்லை. ஆகையினாலே ஜாதிக ஹெல உரிமைய மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்ற காரணத்தின் நிமித்தம் மட்டும் நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நாடு முழுவதிலேயும் ஏற்பட்டிருக்கிற ஒரு மோசமான நிலையிலே இருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கான ஒரு பாரிய வேலை திட்டத்திலே பங்கு பெறாமல் இருப்பது முழு நாட்டுக்கும் நாங்கள் செய்கிற பாதகமான செயல் மட்டுமல்ல, எங்களுக்கும் அது மிகவும் பாதகமாக அமையும். ஏனென்று சொன்னால் நாட்டிலே ஜனநாயகம் இல்லாவிட்டால், நாட்டிலே நீதித்துறைக்கு சுதந்திரம் இல்லாவிட்டால், நாட்டிலே சுதந்திர ஆணைக்குழுக்கள் இயங்காமல் இருக்குமாக இருந்தால், நாட்டிலே ஏகாதிபத்தியம் தலைதூக்கி விரித்தாடுமாக இருந்தால், அதனாலே முழு நாடும் பாதிப்படைகின்ற போதிலையும் அவற்றினாலே கூடுதலாக பாதிப்படைவது தமிழ். இந்த ஒரு காரணத்தினால் மட்டுமே அவரை நிராகரித்திட முடியாது. ஆகிய காரணத்தினால் நாங்கள் சப்போர்ட் பண்றோம்னு சொல்லியிருக்கீங்க. மேலும் சில கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நீங்க வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகளை ஏற்கின்றேன் என்று மைத்ரிபால சிறிசேனா இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறாங்கிற கேள்விகள் இருக்கிறது. மீண்டும் உங்களிடம் வருகின்றேன் திரு சுமந்திரன். இந்த நிலையில் திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன், வேறு என்ன நிலையை அவர்கள் எடுத்திருக்க முடியும்? இப்ப 2 பேர் தான் பிரதானமான கண்டஸ்டன்ஸ், மற்றவர்கள் எல்லாம் சீரியஸ் கண்டெண்டர்ஸ் கிடையாது. அப்படிங்கும்போது did they have an option? புறக்கணிப்பது அப்படிங்கிறது இது திரு அருணன் சொன்னது போல அவங்க புறக்கணிச்சா தமிழர்களுடைய பங்கில்லாமல் அமையக்கூடிய, வாக்கில்லாமல் அமையக்கூடிய ஒரு ஆட்சியானது எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட இருந்து ஒரு நன்மை எதிர்பார்க்க முடியும்? ராஜபக்சே முதலில் வெற்றி பெற்ற அந்த 2004 தேர்தலை எடுத்துக் கொள்ளுங்கள். அது சிங்களத்திற்கிடையே நடந்த தேர்தல். அந்த தேர்தலை தமிழர்கள் புறக்கணித்தார்கள். அப்பொழுது ராஜபக்சே ரணில் விக்ரமசிங்கேயை ஒரு குறைந்த சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோற்கடித்தார்.
ஆக சிங்களம் தங்களுடைய தலைமையை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தமிழர்களுடைய வாக்கு அதற்கு தேவைப்படுகிறது. நல்லா கேட்டீங்க, நல்லா கேட்டீங்க. விமர்சனம் இருக்கு. விமர்சனம் என்ன, புறக்கணிக்காமல் அந்த தேர்தல் இருந்து தமிழர்கள் புறக்கணிக்காமல் இருந்ததா ராஜபக்ச வந்திருக்க மாட்டார், ரணில் வந்திருப்பார். அவருடைய அப்ரோச் இந்த அளவுக்கு இருந்திருக்குமா அந்த ஒரு வாரில் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா? மறுபடியும் நான் சொல்றேன், அப்படி அவர் வந்திருந்தார் அப்படின்னா எந்த பாதையில், அதான் அவர் சொன்னாரு, நாங்கள் தான் புலிகளுக்குள் பிளவை ஏற்படுத்தி கருணாவை வெளியே கொண்டு வந்தோம். கவனிங்க, தேர்தல் பிரச்சாரத்தில் ரணில் விக்ரமசிங்கே சொன்னாரு. நீங்க எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும், இது சிங்களத்திற்கிடையே நடைபெறக்கூடிய தேர்தல், அவர்களுக்கு தமிழர்களின் வாக்குகள் தேவைப்படுகின்றது. ஆனால் அவர்களால் தமிழர்களுக்கு என்ன பலன் என்கின்ற கேள்விதான் நீங்க விடை காண வேண்டியது. இரண்டாவது விடையா நான் சொல்றேன், இது ஒட்டுமொத்தமா நீங்க தமிழர்களை நம்பி ஒரு ஆட்சி அமையுமானால் ஒரு கீ ஹோல்டரா, பிரதான கீ ஹோல்டரா வருமானால் நிலை மாறலாம் இல்லையா? தமிழர்களுடைய பங்களிப்பு இல்லாம அமையக்கூடிய ஆட்சி புறக்கணிக்க கூடும். தமிழர்களுடைய பங்களிப்பு இருந்தாதான் ஒரு ஜனாதிபதி ஜெயிக்க முடியும், இல்ல ஒரு பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை பொலிட்டிக்கலா அங்க ஸ்பெக்ட்ரத்துல மாறினால் இந்த நிலை மாற தொடங்கலாம். இல்ல, மாறாது. ஏன் என்று கேட்டால் இங்கதான் நீங்க வந்துட்டு சிங்கள அரசியலை நீங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும். அது சிங்கள பௌத்த இனவாத அரசியல். அந்த அரசியல் வெளிக்கொண்டு வந்த தலைவர்கள் அனைத்து பேரும் ஒரே லைன் தான். நீங்க வந்துட்டு டக்லி சேனநாயகால இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, கொத்தலவாலால இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சரித்திரம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா மார்ஜினலைசிங் த தமிழ்ஸ், அதுதான் அவங்களுடைய ஒற்றை கோட்பாடு. இன்னைக்கு எங்க வந்து நிக்குதுன்றத பாருங்க, தமிழருடைய ரெப்ரசன்டேஷன். இதுல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா, தமிழனுடைய அழிப்பிற்கு துணை போகாத சிங்கள தலைமை என்று இன்று இலங்கையில் எதுவும் இல்லை. இந்த தேர்தலில் இல்ல, கவனிங்க, மிகப்பெரிய படுகொலை நடந்து கொண்டிருந்த போது கூட ஒப்புக்கு கூட ஒரு மனிதாபிமான வார்த்தையை உதிர்க்காதவர் தான் மைத்ரபால சிறிசேனா. நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். He represents the hardcore Sinhala political mentality. Let us be point blank clear. அரசியல் என்பது பலனை அடிப்படையாக கொண்டது. எம்முடைய வாக்கு மட்டும்தான் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ராஜபக்சை வீழ்த்துவதற்கு தமிழருடைய வாக்கு பயன்படலாம். ஆனால் வரக்கூடிய அந்த புதிய ஆட்சியால் தமிழர்களுக்கு எந்த பயனும் ஏற்படாது. ஏனென்றால் அதுவும் மற்றும் ஒரு சிங்கள பௌத்த இனவெறி தலைமைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வந்து டிஎன்ஏ முடிவு தவறுங்கிறீங்க, என்ன செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. ஒரு சிறிய டெவலப் பாருங்க, தமிழர்களினுடைய இந்த தேர்தலில் பங்கேற்பதனால் நாங்கள் காணக்கூடிய பலன் என்ன என்கின்ற கேள்வியை வரிசையாக எழுப்பி இந்தியாவிற்கும் இதர நாடுகள் இலங்கை தமிழர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற நாடுகளுக்கும் சொல்ல வேண்டும். நீங்க தேர்தலில் பங்கேற்பது என்பதும் சிங்களத்தின் அரசியல் தலைமையை ஏற்பது என்பதும் இங்கே ஒன்றுதான். அதைத்தான் அப்பொழுது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் திட்ட தெளிவாக சொன்னார். இது சிங்கள தலைமைகளுக்கு இடையிலான தேர்தல் தானே தவிர இது ஒட்டுமொத்த இலங்கையின் நலனை, மக்களினுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடியது அல்ல என்று சொல்லித்தான் புறக்கணிக்க சொன்னார். தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக நான் புரிந்து கொள்கின்றேன். மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்தியாவோடு தன்னுடைய உறவு சார்ந்த சில விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் மைத்ரிபால சிறிசேனா. அது என்ன மாதிரியான தகவல், நாம் அதை எப்படி பார்க்கலாம்? அதுல தமிழகத்தையும் குறிப்பிடுகிறாரா, தமிழகத்தின் உடனான உறவுகளையும் குறிப்பிடுகிறாரா? மைத்ரிபால சிறிசேனாவா இல்ல அதிபர் ராஜபக்சவா என்பதுதான் அதிபர் தேர்தலில் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நிலவரம். இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது என்ற கேள்வி, தமிழர்களுடைய பிரதான கூட்டமைப்பான தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நிலைப்பாடு என்ன என்ற கேள்வி எழுந்திருந்த சூழ்நிலையில் இன்று தன்னுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெளிப்படுத்தியிருக்கிறது. ராஜபக்சாவை வீழ்த்த வேண்டும். ஆகிய காரணத்தினால் எதிர்க்கட்சிகளுடைய பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனாவை ஆதரிக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது சரியான முடிவுதானா, ராஜதந்திர ரீதியில் சரியான முடிவா, தவறா, இல்ல தவிர்க்க முடியாதா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நான் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இந்தியாவுடனான தன்னுடைய உறவு தான் அதிபரானால் எப்படி இருக்கும் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது ராஜபக்சாவுடைய நிலைப்பாடிலிருந்து சற்று மாறுபட்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டை இன்க்ளூசிவாக அவர் சொல்வதாகவும் புரிந்து கொள்ளலாமா? என்றால் I would act to have closer relations with an attitude that would be neither anti-Indian nor dependent என்கிறார். இது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவர் இந்தியன் பாலிசி will take into due considerations the diversity of India அப்படிங்கிறார். நான் வந்து I am not dealing with the government in Tamil Nadu, I deal with the government in Delhi என்று இந்த அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்க ஒரு டைவர்சிட்டியும் கருத்தில் கொள்வேன் என்று மைத்ரிபால சிறிசேனா சொல்வது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட்ஸையும் கருத்தில் கொண்டு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் படலாமா?
நிச்சயமாக, அதாவது நட்பு டெல்லியோட இருந்தாலும் உறவு தமிழ்நாடோடு தான். இலங்கைக்கு என்றுமே அந்த ஒரு காமர்ஸ் வணிகமானாலும் சரி, மிச்ச எந்த ஒரு ரீதியில் பார்த்தாலும் தமிழ்நாடு தான் ஒரு டூட்டுக்கோரன் போட்டாலும் சரி. அதுபோல சென்னையிலிருந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கே ஒரு 14 பிளைட் கிட்ட இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு பிகாஸ் ஆஃப் த அஜிடேஷன்ஸ் ஹியர். அப்ப அப்படி பார்க்க போனால் வணிகமானாலும் சரி, என்ன ஒரு இதானாலும் சரி, ஆனா ஸ்ரீலங்கால மேனுபேக்சரிங் ரொம்ப கம்மி. இங்கிருந்து போய் க்ளோத்ஸ் ஆனாலும் சரி, லாட்ஸ் ஆஃப் மேனுபேக்சர்ட் குட்ஸ் தமிழ்நாடு தான் போய் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இலங்கையினுடைய எக்கானமியை பாதுகாக்க வேண்டும் என்றால் இட் ஹேஸ் டு ஹேவ் குட் ரிலேஷன்ஸ் வித் தமிழ்நாடு, இட் ஹேஸ் டு ஹேவ் குட் ரிலேஷன்ஸ் வித் இந்தியா. இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னொரு விஷயம், தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் நாம் எல்லாம் யோசிக்க வேண்டியது, அவர்கள் இலங்கையில் அரசியல் நடத்துகிறார்கள். அவர்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற தமிழர்களுக்கும் ஒரு தமிழ் பேசுகிறார்கள் என்ற ஒரே ஒரு லிங்க் தான் இருக்கிற ஒழிய அதை தவிர வேற ஒரு லிங்கும் கிடையாது. அங்கு அரசியல் நடத்துறது எவ்வளவு கடினம் என்று அங்கு போய் இருந்து பார்த்தால் தான் நமக்கு உணர முடியுமே ஒழிய இங்க உட்கார்ந்து மதவாத அரசியல் என்று நாம் கூறலாம், இங்க பிஜேபி அரசியல் மதவாத அரசியல் என்று நாம் கூறலாம். இதனால நம்மளுக்கு ஒன்றும் பாதிப்பு வரப்போறதில்லை. ஆனால் அங்க இருக்க சூழ்நிலையே வேறு. அங்கு முதலாக தமிழர்கள் ஒரு இன்க்ளூசிவ், அதாவது நாங்க ஸ்ரீலங்காவுடைய பெடரல் ஸ்ட்ரக்சரில் வருகிறோம் என்ற அந்த இது இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ண செய்யவில்லை. ஏனென்றால் பிரபாகரன் இறந்து ஒரு 6 வருஷங்கள் தான் ஆகிறது இதுவரை. இனி தமிழர்கள் இஸ் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா என்று வந்தது சேஷம் மட்டும்தான் தமிழர்களுக்கு ஒரு ஜஸ்ட் சொல்யூஷன் வர முடியும் என்றுதான் என்னுடைய கருத்து. இந்த ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தான் கள நிலவரம் தெரியும், அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவா நீங்க பார்க்கிறீங்க. நான் திரு சுமந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன், உங்களுடைய முடிவை உங்களுடைய அதிபரும் விமர்சிக்கிறார். சென்ற தேர்தல்ல இந்த முடிவை எடுத்தீங்க, இந்த தேர்தலையும் சில உங்களுடைய முடிவானது விமர்சனத்துக்குள்ள இருக்கிறத பார்க்கிறீங்க. சென்ற தேர்தலில் நீங்க எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு குறித்தும் எதிர்கட்சிகளை குறித்தும் எதிர்கட்சிகளுடைய பொது வேட்பாளர் குறித்தும் இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்ச தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை பார்ப்போம். அதற்கு உங்களுடைய பதில் என்னங்கிறத நான் கேட்க விரும்புகிறேன். மஹிந்த ராஜபக்ச எதிர்கட்சிகளுடைய பொது வேட்பாளர் குறித்து சொன்னது என்ன கேட்கலாம். There is a united opposition. They call for the reform of the system. Madam Chandrika Kumaratunga, daughter of a party founder, is backing the opponent. There is a united opposition. United opposition, who are the people? You can get most of the parties, other than the UNP, the main party. Now see, main party couldn't find a candidate. The leader of the opposition didn't want to contest. Why? The question is why? He didn't contest. He wanted somebody else. Now this is not the first time. This is the second time. Last time they put my army commander. So he was good. He contested. And the TNA, the Tamil Orient Party from Daphna, supported him and opposed me. Right? And finally what happened? He lost. Now this time we took one of my secretary, party secretary. He was taken and they have given nomination to this man. So now see how bankrupt they are in politics. And actually UMP is the most, I would say, the biggest opposition party. Then the other 3 parties or the individuals, they are individuals, I would say. They are not parties as such. They have few members, 2 or 3. That's all. They are all, they are not. That opposition is so just individual now. See them. Yes, these all 3 had signed not a common agreement. The TNA signs another agreement. The UMP is signing another agreement. The Hello Romeo, the extreme right, extremist groups are signing. You believe there is no unity in the opposition? No, there is no unity. So they are one. They are all got together on one issue to abolish the executive presidents. That's Madam Chandrika is back. But now they have changed. திரு சுமந்திரன், இந்த விமர்சனங்களை கேட்டிருப்பீங்க. சென்ற முறை என்னுடைய ஆர்மி கமாண்டரை டிஎன்ஏ ஆதரித்தது. இந்த முறை
எங்களுடைய அமைச்சராக இருந்த ஒருத்தரை நீங்க ஆதரிக்கிறீங்க, ஒரு பிரின்சிபல் அப்போசிஷனா இல்ல, ஒரு யூனிட்டி இல்ல, எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சியை அபாலிஷ் பண்றதை தவிர அவங்களுக்கு எந்த ஒரு காமன் பிளாட்ஃபார்மும் இல்லை என்கிறார் உங்களுடைய அதிபர். உங்களுடைய பார்வை? எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சிய இல்லாமல் பண்ணுவது முதலாவது வேலை திட்டமாக இருக்கிறது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஜனநாயக வீழ்ச்சிக்கு இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை அடிகோலியாக இருந்தது என்பது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட உண்மை. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2005ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிடுகிற போது தானே அந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிப்பேன் என்று வாக்குறுதியை கொடுத்தார். அதை ஒழிக்கவில்லை. 2010ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்ட போது நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறைமையில இருக்கிற ஜனாதிபதியின் அதிகாரங்களை அணியில் இருக்கக்கூடிய சந்திரிகாவும் கூட அதை சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஆமா, சந்திரிகாவும் சொன்னார். அவருடைய பதவி காலத்திலே அதனை ஒழிப்பதற்கான ஒரு சட்ட மூலத்தை அவர் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தார். அவர் ஒருவர் தான் அதை ஒழிப்பேன் என்று சொன்னவர். அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையாக ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை, நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறையை ஒழிக்கின்ற ஒரு அரசியலமைப்பு சட்ட மூலத்தை பாராளுமன்றத்துக்கு 2000ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலே கொண்டு வந்தவர். அந்த வேளையிலே அவரிடத்திலே 3/2 பெரும்பான்மை இருக்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி அதற்கு ஆதரவு கொடுக்காத காரணத்தினாலே அது நிறைவேறவில்லை. ஆனால் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 2010ஆம் ஆண்டிலே எதிர்கட்சியிலே இருந்து பல உறுப்பினர்களை பணம் கொடுத்து வாங்கி 3/2 பெரும்பான்மையை பெற்ற பிறகு குறைப்பேன் என்று சொன்ன அதிகாரங்களை கூட்டித்தான் 18வது திருத்தத்தை நிறைவேற்றியிருக்கிறார். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இந்த நாட்டிலே எல்லாருமே எந்த தேர்தலிலுமே நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறைமை நாட்டுக்கு கெடுதலானது என்பதை ஏற்றுக்கொண்டு நான் ஒழிப்பேன் நீ ஒழிப்பேன் என்று ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில்தான் இவர் இப்படியாக செயற்பட்டிருக்கிறார். 3/2 பெரும்பான்மை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவருடைய ஆர்மி கமாண்டரையே, அதுவும் ஒரு போர் நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆர்மி கமாண்டரையே சப்போர்ட் பண்ணீங்க. இந்த முறை அவருடைய மினிஸ்டரா இருந்த பல விஷயங்கள்ல திரு ஐயநாதன் சொன்னது போல மாற்று கருத்துக்களை, தமிழர் சார்ந்த விஷயங்கள்ல எந்த மாற்று கருத்துக்களையும் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலையும் இன்னைக்கும் கூட சொல்லாத ஒருவரை சப்போர்ட் பண்றீங்க போது இந்த விமர்சனம் உங்கள் மீது எழத்தானே செய்கிறது. எந்த விஷயத்துல 13வது சட்ட திருத்தமாக இருக்கட்டும், இல்லாட்டி போர்க்குற்ற விசாரணையாகட்டும், எந்த விஷயத்துல நீங்க ஆதரிக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேனா இந்த எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சியை தவிர உங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்? டெல் மீ ஒன் இஷ்யூ. ஜனநாயகம் முழுமையாக வீழ்ச்சி அடைந்திருக்கிற வேளையில எதிர்கட்சி பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிற போது, விசேஷமாக எதிர்கட்சி உறுப்பினர்களை பணம் கொடுத்து வாங்கி 3/2 பெரும்பான்மையை பாராளுமன்றத்திலே ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு ஊடக சுதந்திரத்தையும் எல்லா சுதந்திரங்களையும் மறுத்து கொண்டிருக்கிற ஒரு முற்று முழுதாக ஏகாதிபத்தியத்தை நோக்கி செல்லுகிற ஒரு சூழலிலே எதிர்கட்சியிலே இருந்து ஒருவர் இவருக்கு சவால் விட்டு தேர்தலிலே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை கிடையாது. அது ஆளுங்கட்சியே இரண்டாக உடைந்து ஆளுங்கட்சியிலே இருக்கிறவர்களே இவர் போகிற பாதை பிழையானது என்பதை எடுத்துச் சொல்லி பிரிந்தால்தான் அந்த மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு இருப்பது என்பது இங்கே வாழுகிற எங்களுக்கு, இங்கே வாழுகிற எல்லா மக்களுக்கும் வெளிப்படையாக தெரிந்தது. யதார்த்தம் அப்படிங்கிறது நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறது. மற்றொரு யதார்த்தம் என்பதல்ல, இங்கே இலங்கையிலே வாழுகிற அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. எதிர்கட்சியை இந்த விதமாக பலவீனப்படுத்தி இருக்கிற வேளையிலே ஆளுங்கட்சி இரண்டாக உடைந்து மாறினால்தான் அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது என்பது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட உண்மை. அருணன் அவர்களுடைய பார்வையை நான் கேட்க விரும்புகிறேன். ஒரு எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சி ஒழிக்கப்படுவது அப்படிங்கிறது பல விஷயங்களுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக அமையும் அப்படிங்கிறது ராஜபக்சே பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த எதிர்கட்சிகள்லாம் ஒண்ணும் கிடையாது, மிச்ச கட்சிகளை வெறும் உதிரிகள் 4-5 பேர் தான். அந்த தோரணையே பாருங்க, ஒரு யதேச்சாதிகார தோரணை. ஆனால் அவரும் கூட ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் பொதுவாக ஒரு அம்சம் இருக்கு. அது என்னன்னா, இந்த நிர்வாக அதிகாரம் உள்ள ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பது எவ்வளவு முக்கியமான விஷயம். ஆமா, இருங்க, உங்களுடைய கருத்து வேற. இது ஒரு முக்கியமான விஷயம். நான் இருங்க, நீங்க பேசும்போது நான் தலையில தமிழர்களுக்கும் இது முக்கியமான விஷயம், இதர மக்களுக்கும் கூட அது முக்கியமான விஷயம். அங்க எப்படி இந்தியாவுக்கு ஒரு மெய்யான கூட்டாட்சி முறை தேவையோ
அதே போல இலங்கையிலும் ஒரு மெய்யான கூட்டாட்சி முறை தேவை. ஆனால் அங்கே இல்ல. இங்கேயாவது ஒரு நாடாளுமன்ற ஜன அமைப்பு, அங்கேயோ நிர்வாக அதிகாரம் உள்ள ஒற்றையாள் ஜனாதிபதி ஆட்சி முறை. அவருக்கு இப்ப மூணாவது முறை ஒரே ஆளை தேர்ந்தெடுக்கலாம். அதுல கூட அவங்களுடைய சுதி குறைந்திருக்கிறது அப்படிங்கிறார் ராஜபக்ச சொல்லும் பொழுது. முதல்ல அதை பத்தி பேசினாங்க, இப்ப அதை பத்தி பேசுறத குறைச்சுக்கிட்டாங்க. அதாவதுங்க இவர் அப்படி பேசலாம், சுதி கூடுது குறைச்சுன்னு. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை அவர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். இன்னும் 2 பாயிண்ட் சொல்றேன். இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த பிரதிநிதி சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், இடையில தேர்தலை கொண்டு வர்றாரு. அப்படின்னா என்ன, அவருக்கு என்ன கேட்கிறான்னா, இதுவரை அவங்க செய்ததெல்லாம் தமிழர்களை பொறுத்தவரையில, குறிப்பாக தமிழர்களுடைய மறுவாழ்வு கூட எதுவும் நடக்கல. அது உட்பட அவர் வெற்றி பெற்றால் அல்லது அவருக்கு ஆதரவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏதேனும் மறைமுகமான முடிவெடுத்தால், நண்பர் சொல்வது போல புறக்கணிப்பு அல்லது மனச்சாட்சி ஓட்டு என்று முடிவெடுத்தால், அவர் செய்ததெல்லாம் சரி என்று தமிழர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் என்று சொன்னது போல ஆகிவிடும். ஒன்னு. அடுத்த பாயிண்ட், அவங்களுக்கு ஆதரவா எதிர்கட்சியுடைய பொது வேட்பாளருக்கு ஆதரவாக சில தீவிரவாத அமைப்புகள் இருக்குன்னு நீங்களும் சொன்னீங்க. ராஜபக்சேயும் தந்திரமா சொல்றாரு. ஒரு விஷயத்தை நீங்க இருவரும் கவனிக்கணும். அங்க போதுபால சேனா என்கிற மிக மோசமான பௌத்த வெறிபிடித்த ஒரு அமைப்பு, JHU எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன் ராஜபக்ச அது இப்ப சொல்றாரு. இந்த போதுபால சேனா தமிழர்கள் கொலை செய்யப்பட்டதை ஆதரித்தது, முஸ்லிம்கள் மீதும் கொடூரமான தாக்குதலை தொடுத்தது, பர்மாவில் இருக்கக்கூடிய பௌத்த வெறியர்களுடன் இவர்களுக்கு கூட்டு உண்டு. அந்த போதுபால சேனா ஆதரிக்கிற வேட்பாளர் தான் ராஜபக்சே. கடைசியா ஒண்ணு, மோடி வெற்றி பெறணும்னு வாழ்த்து தெரிவித்த வேட்பாளர் ராஜபக்சே. அவர் வெற்றி பெறணும்னு நாங்க சொல்ல மாட்டோம். நல்லா சொல்றேன், அடிப்படையில் புரிஞ்சுக்கிறோம். நம்ம ஒண்ணு, எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சியை ரத்து பண்றது முக்கியமான விடயம் அண்ணன் சொன்னாரு. நான் சிரிச்சதற்கான காரணம் என்னவென்றால், 2004ஆம் ஆண்டு அன்றைக்கு பிரதமராக இருந்த ராஜபக்சே இந்த ஜனாதிபதி வேட்பாளராக ஆன உடனே அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதுக்கு பேர் மஹிந்த சிந்தனா. அதுல இந்த எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சிப்பை நான் ஒழிப்பேன்னு தான் சொல்லிட்டு வந்தாரு. இவங்க எல்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, ஆட்சிக்கு வந்துட்ட உடனே மாறிடுவாங்க. ஒரே ஒரு விஷயமாக முன்வைக்கப்பட்டு பாருங்க, அது எவ்வளவு முக்கியம். அடிப்படையில் நான் சொல்லல, அது ஒரு பிரச்சனையா வந்திருக்கு. எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சியா அல்லது பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது இல்ல. அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய விடயம் என்னன்னா, சிங்கள பௌத்த இனவாத அரசியலுக்கு அப்பாற்பட்டவரா திரு ஐயநாதன் உங்களோட விமர்சனத்தை வைக்கிறீங்க. பிரையாரிட்டிஸ் களத்தில் இருக்கக்கூடிய மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க தானே நிர்ணயிக்கணும். இங்க நாம் நிர்ணயிக்க முடியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு இவங்க ஏதாவது பேசுறாங்க அப்படின்னா, இப்ப கூட ஒரு ராதாகிருஷ்ணன் கூட சொன்னார், இங்க இருந்து எதை வேணாலும் பேசிடலாம், அங்க யதார்த்தம் வேற, அங்க அந்த மாதிரி பேச முடியாதுன்னு. அப்ப அவரே ஒத்துக்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய யதார்த்தம் ஜனநாயக பூர்வமானது அல்லன்றது. இல்லை, அதை புரிஞ்சுக்கங்க. இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க முடிவெடுக்கணும் இல்லையா? நான் சொல்ல வரேன், உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய லிவரேஜ் எப்படிப்பட்டது? வெறும் 18 to 20 பேர், 225 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் நீங்கள் அனைத்து பேரும் ஜெயிச்சீங்கன்னா கூட 21 பேர் தான். புரியுதுங்களா? இதுல நீங்க ஒரு பிளேயரே கிடையாது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல 40 சீட்டு தான் இருக்கு. எல்லாரும் ஒரு கட்சி எல்லாரும் ஜெயிச்சா கூட 40 சீட் தான். தேர்தலை புறக்கணிக்கணும் நிலைப்பாடு இல்ல. அது கிடையாது. இங்க ஒரு இனப்படுகொலை நடந்திருக்குது, அதற்கான ஒரு நியாயம் தேவை. அந்த மக்களினுடைய அரசியல் அபிலாஷைகளை மறுத்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடத்தப்பட்டு அழிந்திருக்கிறது. அந்த பின்னணியில இருந்து பார்க்கும் பொழுது இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் தேர்தல் புறக்கணிப்பு அமையுமா? இல்ல, தீர்வு அப்படின்றது இப்பொழுது ஓட்டு போடுவதனால் கிடைக்குமா? அது இங்கிருந்து பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது தேர்தலை புறக்கணிங்க, இந்த தேர்தல் நீங்க பண்ண வந்தீங்க, இங்க இருந்து பேசுறது அங்கிருந்து இவ்வளவு பெரிய அழிவுக்கு பிறகு கொழும்பு அரசியலில் மரியாதை இருக்கிறதா இல்லையா? இருக்கு. அதான் நான் சொல்றேன், இவ்வளவு பெரிய அழிவுக்கு பிறகும் ஒரு சுமந்திரன் இன்னைக்கு தந்தி டிவில பேசி இருக்கிறார். ஒரு 86 இருக்கக்கூடிய தமிழர்களுடைய போராட்டமும் புலம்பெயர்ந்த சென்னைக்கு வரும்போது ஒரு அரசியல்வாதி கூட அவர்களை சென்று சந்திக்கவில்லை, ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கேட்கவில்லை. தமிழ்நாடு இந்த 10 நாள் இருந்தாரு. இவர் பேசக்கூடிய கொழும்பு அரசியல் என்பது தமிழருடைய உரிமைக்காக பேசிய 38 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்ட ஒரு தலைநகரம். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம பத்திரிகையாளர் என்று சொல்லும் பொழுது ஜனநாயகத்தின் அதனுடைய வேர் முதல் நுனி வரை பாதுகாக்கப்படியாக பேச வேண்டும். இன்னைக்கு
தராகி சிவராமன் அங்கு அரசியல் நடத்துகிறார்கள். அவரை கொல்லப்பட்ட இடம் கொடுக்கும். அவருடைய கேள்வி அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு ஏற்றாற் போலதானே ஒவ்வொரு நகர்வும் இருக்க முடியும். கிரவுண்ட் ரியாலிட்டியில் இருந்து உங்களுக்கு என்ன பலன் இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். என்ன பலன்? அரசியல் நடத்த வேண்டாமா? இலங்கை அரசியல் கூட்டமைப்பு தேர்தலை புறக்கணிக்கிறது. வாட் நெக்ஸ்ட்? அதுதான் சொல்ல வாட் நெக்ஸ்ட் அடுத்து? ஆமா, சர்வதேச அளவில் இவர்களுக்கு நல்லா நீங்க கவனிங்க, ஏன் வந்துட்டு இந்த எதிர்க்கட்சி வேட்பாளர் இவங்களை நாடுறாரு? நான் ஏற்கனவே சொன்னேன், சிங்களத்திற்கிடையே நடைபெறக்கூடிய தேர்தலில் ஒரு டிசிசிவ் அந்த மார்ஜினை தரக்கூடிய வாக்குகள் தமிழர் வாக்குகள். இதை தாண்டி எதுவுமே இல்லை. இந்த வாக்குகளை தாண்டி தமிழர்களுக்கு எதுவும் கிடைக்கல. அந்த ஒரு டிசைசிவ் வாக்கு இல்ல, அந்த ஒரு டிசைசிவ் வாக்கு ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நாளடைவில் ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வருமானால் மாற்றங்களுக்கு வித்திடாது. பொறுத்திருந்து நீங்க பாருங்கள். அதுதான் ஏற்கனவே கூட நடந்தது. இந்த தேர்தலில் இவர்கள் வாக்களித்ததற்கு பிறகு நீங்கள் பாருங்கள், பாதிப்புகளினுடைய தன்மை மாறலாம், பாதிப்புகள் மாறாது. தீர்வு எந்த இடத்திலும் கிடைக்காது. இப்பொழுதே சொல்லுகின்றேன், பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த நிலையில தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்த முடிவு அப்படிங்கிறது சரி என்றும் தவிர்க்க முடியாது என்ற ஒரு பார்வையும் இல்லை, புறக்கணித்திருக்க வேண்டும் என்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. தேர்தல் 8ஆம் தேதி நடக்க இருக்கிறது. மஹிந்த ராஜபக்சவா அல்ல மைத்ரிபால சிறிசேனாவா அப்படிங்கிற இந்த ஒரு தேர்தலில் தமிழர்களுடைய பிரதான கூட்டமைப்பு எதிர்க்கட்சியுடைய பொது வேட்பாளரை ஆதரிக்கிறது. நிச்சயமாக பல சவால்கள் இருக்கின்றன. அவர்களுடைய கோரிக்கையை முழுமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைக்கக்கூடிய, தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் முன்வைக்கக்கூடிய பல கோரிக்கைகளை மைத்ரிபால சிறிசேனா வெளிப்படையாக வெளிப்படுத்தவில்லை என்றாலும் கூட இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இது சரியான முடிவா, ராஜதந்திரமா, இவையெல்லாம் வரும் நாட்கள் தான் சொல்லும். இந்த நிலையில் நேயர்களுடைய பார்வை என்ன? பொது வேட்பாளரை ஆதரிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முடிவு சரி என்று 5%, தவறு என்று 66%. இது தவிர்க்க முடியாது, இதை எடுத்திருக்க வேண்டிய ஒரு முடிவு தவிர்க்க முடியாது என்று 29% சொல்லியிருக்கிறார்கள். தவிர்க்க முடியாது என்று 29%, சரியான முடிவுதான் இது என்று 5%, தவறு என்று 66% சொல்லியிருக்கிறார்கள். தமிழக மக்களுடைய பார்வையாக இருக்கிறது. இலங்கை தமிழர்கள் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்க போகிறார்கள், யாரை ஆதரிக்க போகிறார்கள், என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறார்கள், பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அது எந்த நிலையை இலங்கையில் அரசியலில் மாற்றத்தை கொண்டு வரப் போகிறது? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஜனவரி 8ஆம் தேதி மற்றும் ஒரு முக்கியமான தேர்தலை இலங்கை சந்திக்கிறது. இந்த நிலையில் பொது வேட்பாளரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிக்கிறது என்பதுதான் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்றிருக்கக்கூடிய திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், திரு அருணன் அவர்களுக்கும், திரு ஐயநாதன் அவர்களுக்கும், திரு சுமந்திரன் அவர்களுக்கும் நன்றி. நேயர்களே, ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம் தான் விவாதத்தை எழுப்பியிருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கைகள் நியாயமானதுதானா, ஏற்கப்பட வேண்டியதா, இந்த ஒரு போராட்ட வடிவம் சார்ந்தும் சில கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விரிவாக இதையெல்லாம் பற்றி பேச இருக்கின்றோம். நம்முடைய இடதுசாரி சிந்தனையாளர் திரு அருணன் நம்முடைய இணைகிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு அருணன் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் திரு சின்னசாமி அவர்களும் நம்முடைய இணைகிறார். நான் திரு அருணன் அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புகின்றேன், இந்த கோரிக்கையுடைய முக்கிய பிரதான அம்சங்களை முதல்ல விளக்குங்க. அதாவது ஊதிய ஒப்பந்தம் ஏற்கனவே போடப்பட்டு அது முடிந்து போனது. முடிந்து போய் கிட்டத்தட்ட 15 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. தொழிலாளர்களுடைய எளிமையான கோரிக்கை என்னன்னா, ஐயா, புதிய ஊதிய ஒப்பந்தம் போடுவதற்கு பேச்சுவார்த்தையை துவக்குங்கள் தொழிற்சங்கங்களுடன் என்பதுதான். இதை செய்ய தவறியது தமிழக அரசு. இதை செய்யுங்கள் என்று சொல்லி தொழிலாளர்கள் விதவிதமான முறையிலே கோரிக்கைகள், வலியுறுத்தல்கள், ஆர்ப்பாட்டங்கள் வரைக்கும் வந்தாங்க. அப்பவும் கேளா காதினராக மாநில ஆட்சியாளர்கள் இருக்க போய் அடுத்து என்பது அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம், அவ்வளவு எளிதிலே அவர்கள் கை கொள்ளாத அந்த ஆயுதம் வேலை நிறுத்த ஆயுதம். அதையும் அறிவித்துவிட்டு செய்தார்கள். அது முதல் விஷயம். இந்த வேலை நிறுத்தம் என்பது மாநில அரசால் போக்குவரத்து தொழிலாளர்கள் மீது திணிக்கப்பட்ட ஒன்று என்றுதான் நான் முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதனால மக்கள் இன்றைக்கு அவதி உள்ளாகி இருக்காங்க, அவங்க சிரமத்துக்கு ஆளாகி இருக்காங்கன்றா அதற்கெல்லாம் பொறுப்பு வகிக்க வேண்டியது தமிழக அரசு தான்.
இந்த போராட்டம் எங்கள் மீது திணிக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறாரு திரு சின்னசாமி. உங்களுடைய பார்வை, முதற்கட்ட பார்வை இது சார். அதாவது போராட்டத்தை தமிழ்நாடு அரசு திணிக்கவில்லை. இந்த போராட்டம் வருவதற்கு காரணமே தோமுசா தொழிற்சங்கம் 2010ஆம் ஆண்டு தொழிற்சங்களுடைய அங்கீகார தேர்தல் நடைபெற்றது. இதுவரையிலும் நடந்த அங்கீகார தேர்தலில் யாரெல்லாம் 10% வாக்குகளை பெறுகிறார்களோ அவர்களை அழைத்து பேசியிருக்கிறார்கள். அது சிஐடி நண்பர்களுக்கு தெரியும். ஆனால் கடந்த முறை திமுக ஆட்சியில் இருந்த காரணத்தினால உயர்நீதிமன்றத்தில் ஒரே யூனியன் தான் பேச வேண்டும், அவர்களைத்தான் அழைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பை எதிர்த்து அண்ணா தொழிற்சங்க பேரவை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கில் என்ன சாராம்சம் என்ன என்று சொன்னால், அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து பேச வேண்டும் என்றுதான் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையில் சிஐடியும் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறது, பணியாளர்கள் சங்கமும் அதில் இணைத்துக் கொண்டிருக்கிறது, திமுகவும் அதில் அவிடவிட்டு பயில் செய்திருக்கிறது. இந்த ஒப்பந்தம் முடிந்து 15 மாதங்கள் ஆகிறது என்று சொன்னால் இது ஒரே காரணம்தான். அதற்கு காரணம் தமிழக அரசு அழைத்து பேச வேண்டாம் என்கிற எண்ணம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியில் நடக்கும் அரசுக்கு கிடையாது. ஆகவே இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் அனைத்து தொழிற்சங்க தலைவர்களையும் அழைத்து பேசுவதற்கு, சங்கத்தை அழைப்பதற்கு எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, அழைக்கலாம் என்று நீங்கள் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் அவர்கள் கொடுக்க மறுத்தார்கள். காலதாமதம் ஏற்படுகிறது என்ற காரணத்தினால தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக தொழிலாளிகள் மீது அக்கறை வைத்திருக்கிற மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய மக்கள் புதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு 1000 ரூபாயை இடைக்காலமாக வழங்கியிருக்கிறது. 1000 ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை. இதற்கு முன்னால் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிற ஒப்ப சம்பள உயர்வு பேச்சுவார்த்தையில 1200 ரூபாய்க்கு மேல பெற்றதும் இல்லை, எந்த அரசும் கொடுத்ததில்லை. இன்றைக்கு 1000 ரூபாய் இடைக்காலமாக அம்மாவுடைய அரசு இன்றைக்கு வழங்கி இருக்கிறது. இந்த 15 மாதங்களுக்கு என்ன என்று இன்றைக்கு அவர்கள் கேட்கிறார்கள். ஒப்பந்தம் இந்த பேச்சுவார்த்தை இப்பொழுது வரும் என்று சொன்னால், எப்பொழுது பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறோமோ அந்த தேதியிலிருந்து முன்தேதியிட்டு நிச்சயமாக பேக்வேஜஸ் வழங்கப்படும் என்று அரசு உறுதியளித்திருக்கிறது. அதையெல்லாம் மீறி இவர்கள் அரசியல் ஆதாயத்துக்காக இந்த போராட்டத்தை துவக்கிறார்கள். முன்தேதிட்டு வழங்கப்படும் அப்படிங்கிற உத்தரவாதமும் இருக்கிறது. அப்படிங்கும்போது இது அதீதம் அப்படிங்கிறார். அதாவது இப்ப பாருங்க, அவங்களே ஒப்புக்கொள்றாங்க 15 மாதங்கள் ஆயிடுச்சுன்னு. இனிமே பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு புதிய ஊதிய ஒப்பந்தம் முன்தேதியிட்டு கொடுப்போம் அப்படின்னா அந்த அளவுக்கு காலம் கெட்டுதானே போகுது அவங்களுக்கு. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வாங்குற 1 ரூபாயும் 1 மாசம் கழிச்சு கிடைக்க போற 1 ரூபாயும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் பாக்குறதுக்கு 1 ரூபாயா இருக்கலாம், ஆனா அந்த ரூபாயினுடைய கொள்முதல் மதிப்பு, வாங்கும் சக்தி என்பது குறைஞ்சு போயிருக்கும். ஆகவே இதெல்லாம் நியாயமே அல்ல. ஏதோ 1 மாசம் 2 மாசம் எடுத்துருச்சு அப்படின்னா புரிந்து கொள்ளலாம். 15 மாத காலமாக புதிய ஊதிய ஒப்பந்தம் போடாதது என்பது மாநில அரசு செய்த மிகப்பெரிய வழங்கப்பட்டிருக்கிறது. அது பொதுவாக இடைக்கால நிவாரணம் வழங்குவாங்க, அது பெரிய தொகைன்னு சொல்றாரு. இன்னும் கூட நான் இப்படி கேட்கிறேன் லாஜிக்கா, இடைக்கால நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் உண்மையிலே வழங்கப்பட வேண்டிய அந்த முழு தொகை, நியாயமான தொகை இதை விட அதிகமா தானே இருக்கிறது. அதை இன்னும் அவங்க பெறல இல்ல. ஆகவே இதெல்லாம் நியாயமான வாதம் அல்ல. வழக்கு என்கிற ஒரு பிரச்சனை அவர் சொன்னது உண்மை. ஆனால் அதையெல்லாம் பேசி இப்ப பேச்சுவார்த்தைக்கு நடத்துறாங்கல்ல, இப்ப முயற்சி பண்ணிருக்காங்கல்ல. இப்ப பாருங்க, பேச்சுவார்த்தைக்கு அரசை இணங்க வைக்கவே ஒரு 3 நாட்கள் ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏன் அரசு உருவாக்க வேண்டும்? மக்களுக்கு எவ்வளவு பெரிய அவதி. பல மாவட்டங்களில் பஸ்கள் ஓடவில்லை. இந்த பேச்சுவார்த்தைக்கான சூழல் இவ்வளவு நாள் ஏற்படுத்தப்படல. இவ்வளவு நாள் ஏற்படுத்தப்படாததற்கு காரணம் தோமுசா சங்கத்தினுடைய ஒரே யூனியன் தான் அழைக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு முழு காரணம். ஆனால் இன்றைக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை தொழிலாளர் நல இணை ஆணையரிடத்தில் நடைபெற்றது.
இணை ஆணையர் முன்னிலையில நிர்வாகம் சொன்னது, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்று சொல்கிறீர்கள், ஒப்பந்தம் செய்யவில்லை என்று சொல்கிறீர்கள். ஒப்பந்தம் செய்யாததற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது நீங்கள் ஒரே யூனியனை தான் அழைக்க வேண்டும் என்று நீங்கள் நீதிமன்றத்தில் சென்று அரசாணை நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் அதற்கு எல்லோரையும் அழைக்கலாம், அழைத்து பேசலாம் என்று நீங்கள் கடிதம் கொடுங்கள் என்று தமிழ்நாடு அரசினுடைய பிரதிநிதிகள் இன்றைக்கு சொன்னார்கள். அவர்களும் இன்றைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். தமிழக அரசு இன்றைக்கு ஒரு உறுதியை தந்திருக்கிறது. வந்தவர்களிடத்தில் நாளை காலை 10 மணிக்கு போக்குவரத்து துறையுடைய அமைச்சர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தலாம், சுமூகமாக முடிக்கலாம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அண்ணா தொழிற்சங்க பேரவை பொறுத்தளவில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக 21 சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் கூட அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய தொழிலாளர்கள் மக்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக எவ்வளவோ பேச்சுக்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு அவர்களும் சக தொழிலாளிகள். ஆனால் அவர்கள் இன்றைக்கு இவர்கள் பேசியிருக்கிற பேச்சு காது கொடுத்து கேட்க முடியாது. இந்த ஒரு போராட்டம் அரசுக்கு எதிரானது. அரசு வந்து எங்களுடைய கோரிக்கைகளுக்கு இணங்கலை, இவ்வளவு தாமதம் செய்திருக்கிறது. 15 மாத காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக பெரிய காலம் அப்படிங்கிறீங்க. ஆனால் இந்த ஒரு போராட்டம் பெரிய அளவுக்கு நடந்திருக்கிறது, அரசு டவுன் பிளே பண்றது போல இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. அப்படி இருக்கும்பொழுது இதனால் பாதிக்கப்படுவது யார்? அரசா, பொதுமக்களா? தொழிலாளர்களும் தான். பிரச்சனை என்னன்னா, முதலில் பாதிக்கப்பட்டது தொழிலாளர்கள். இத்தனை ஆயிரம் தொழிலாளர்கள் 15 மாத காலமாக கேட்டு வந்து இது ஏதேனும் ஒரு நொண்டி சாக்கு. இப்ப அவர் நண்பர் வந்து என்ன சொல்றாரு, ஐயா இது வழக்கு அப்படி இப்படி இப்பதான் வந்து அவங்க இணங்கி வந்தாங்கன்னு. அதுல சில உண்மை இருக்கலாம். பட் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், உண்மையிலேயே தொழிலாளர்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, இதை ஒரு நொண்டி சாக்காக வைத்து இந்த புதிய ஊதிய ஒப்பந்தத்துக்கு போடுவதை தள்ளி போட்டு கொண்டு வந்து விட்டது. இது ஒரு தந்திரமாக பயன்படுத்தி விட்டார்கள். கேட்டால் அங்க பாருங்க விஷயம் அங்க வழக்கில் இருக்கு, நீதிமன்றத்தில் இருக்கு, எந்த தொழிற்சங்கத்தை கூப்பிட்டு பேசுறது என்னன்னு விவகாரமா இருக்கு. அது முடிஞ்ச போதுதான் இது என சொல்லி ஒரு காரணம் இருக்கத்தானே செய்யறேன். அதுதான் நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனால் இவர்கள் நினைத்தது, நான் என்ன கேட்கிறேன், அந்த சங்கம் இவங்க ஆதரவு சங்கம் இல்லைன்னு அவரே சொல்றாரு, அது வரலாறு சொல்றாரு. அந்த சங்கம் ஒரு முடிவு, அதை இவ்வளவு மதிக்கக்கூடிய அரசா இது? அந்த அளவுக்கு ஒரு தங்களுக்கு ஆதரவு இல்லாத ஒரு தொழிற்சங்கத்தினுடைய நிலைப்பாட்டை அப்படியே ஆதரிக்கிறாங்களே. இந்த விஷயத்துலதான் ஆதரிக்கிறாங்க. காரணம் அது இவங்களுக்கும் நடைமுறையில வசதியா போச்சு. இந்த பேச்சுவார்த்தை தள்ளி போட இருக்கிற காரணத்தினாலேதான் காலதாமதம் ஏற்பட்டது. காலதாமத்துக்கு முழு முதல் காரணம் தோமுசா தொழிற்சங்கம். அந்த தொழிற்சங்கத்தோடு தான் இன்றைக்கு நீங்க கைகோத்திருக்கிறீர்கள். பரவாயில்லை, இருந்தாலும் கூட தொழிலாளர்களுடைய சிரமத்தை கருத்திலே கொண்டு மக்கள் முதல்வருடைய ஆட்சி ஒரு முடிவுக்கு வருவதற்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. ஒரு சுமூகமான உடன்பாட்டுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆகவே நாளை நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் நீங்கள் சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு வந்து பேசுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அரசு, தொழிலாளர்களுடைய அரசு, தொழிலாளர்களுக்கு என்றைக்கும் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய வழிகாட்டுதல் பேரில் நடக்கக்கூடிய அரசு தொழிலாளருக்கு நன்மை செய்திருக்கிறது. அதைத்தான் நான் முதலே சொன்னேன். 1000 ரூபாய் இடைக்கால நிவாரணம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தோழருக்கு தெரியும், இதுவரையிலேயும் போக்குவரத்து துறையில் காலதாமம் திமுக பேர்களையும் ஏற்பட்டிருக்கிறது. ஓராண்டு அவர்கள் இடைக்கால நிவாரணம் வழங்கியிருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழிகாட்டுதல் பேருக்குடைய அரசு 1000 ரூபாய் இடைக்கால நிவாரணம் வழங்கி இருக்கிறது. இன்றைக்கு 7% டிஏவி இன்றைக்கு வழங்கி இருக்கிறது. இந்த ஒரு டிஏவியும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு போக்குவரத்து கழகத்துடைய நிதி நிலைமை தெரியும். ஏதோ வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு லாபத்தில் இயங்கிக் கொண்டு ஊழியர்களை வந்து இம்சிக்கல அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய நட்டத்தை சந்திக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள்ல எதுவும் ஒன்று. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதையும் நாம் பார்க்கணும். இதை தாண்டி இன்னைக்கு டிஏ கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது. ஏன் அரசை இந்த கட்டத்துல நம்ப கூடாது? இல்ல இப்ப அவங்க பேச்சுவார்த்தை நடக்க போகுது, அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு என்று நண்பர் சொல்றாரு. அப்படித்தான் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அப்ப அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் தொழிற்சங்கங்கள் போயிட்டு இருக்காங்க. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இத்தகைய நிலைப்பாட்டுக்கு வருவதற்கு அரசு இன்னும் கொஞ்சம் முன்முயற்சி எடுத்திருந்தால் இந்த வேலை நிறுத்த போராட்டத்துக்கு முன்பே இது சாத்தியமாகி இருக்கும் என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. இன்னொன்னு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இப்ப தொழிலாளர்கள் நீங்க வந்து இந்த அமைப்பு நட்டா லாபங்கிறீங்க. இப்ப நான் அந்த கணக்குக்குள்ள போகல. இத்தகைய பப்ளிக் யூட்டிலிட்டி என சொல்லக்கூடிய பொது பயனீட்டு தொழில்களை எல்லாம்
லாப நட்டமா பார்க்க கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, மிகப்பெரிய நஷ்டத்தை எப்படி இல்ல அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இவங்களும் கட்டணத்தை உயர்த்திக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கூட சொல்ல போனா பொது பட்ஜெட்ல இருந்து வேணுங்கிறத மாத்தலாம். இன்னும் சில நேரங்கள்ல இருந்தா அவங்க கொடுக்கிற சலுகைகள்லாம் இருக்கு பாருங்க, அந்த பணம் இந்த கார்பரேஷனுக்கு வராம பாக்கி நிக்கிறதெல்லாம் உண்டு. இதெல்லாம் சரி பண்ணலாம். பட் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துவது, ஐயா நீ இத்தனை வருஷத்துக்கு தான் ஊதிய ஒப்பந்தம், அது முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு இத்தனை மாதங்கள் ஆகியும் பேச்சுவார்த்தை நடத்தல. இது என்ன நியாயம்? இப்ப அவங்க வேறு சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. தொழிலாளர்கள் தங்களுடைய ஊதியத்தை பற்றி மட்டும் கவலைப்படல. ஒரு முக்கியமான ஒரு நல்ல கோரிக்கை, சொல்ல போனா பொதுமக்களுக்கும் வேண்டிய கோரிக்கை, இந்த ஓடுகிற பஸ்கள்ல உதிரி பாகங்கள் சரியான முறையில் தரப்படுவதில்லை. பழைய உதிரி பாகங்களே போட்டு வண்டியை ஓட்ட சொல்றாங்க. இதன் காரணமாக வண்டி நிற்பதும் அல்லது விபத்துக்கள் அதிகரிப்பதும் கூடுதலாயிருக்கு. ஆகவே நல்ல உதிரி பாகங்கள் உடனடியாக வேண்டும் என்பது அவங்க வச்சிருக்க கோரிக்கையில ஒண்ணு. இன்னும் ஒரே ஒரு மிக முக்கியமான கோரிக்கைகள், 16 கோரிக்கைகள் வச்சிருக்காங்க பாருங்க. நான் ஒரு வெளியாளர் தான், எனக்கே என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நீங்க சொல்றீங்க அங்க 30,000 பேரு இன்னும் ரிசர்வ் ஒர்க்கர்ஸ் சொல்றாங்க, கேசுவல் லேபரர்ஸ், ஒரு பதிலி தொழிலாளிகள் போல வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தினசரி 530 ரூபாய் ஊதியமாக தர வேண்டும் என்பது ஒப்பந்தமா, ஆனா 230 ரூபாய் தான் தரப்படுதான். ரைட். திரு சின்னசாமி கூட இறுதி கட்ட கருத்து இடைமறிக்க விரும்புங்க. இறுதி கட்ட கருத்து. அதாவது ஒப்பந்தம் காலாவதி ஆகிவிட்டது, பேசவில்லை என்று தோழர் பேசுகிறார். ஒப்பந்தம் காலாவதி ஆகிவிட்டது என்று எல்லோருக்கும் தெரியும். அது உரிய நேரத்தில் பேசாமல் இருந்ததற்கு காரணம், இன்றைக்கு அவர்கள் கடிதம் கொடுத்ததை போல ஒப்பந்தம் முடிந்த உடனே கொடுத்திருக்க வேண்டும். காலாவதி ஆகிறது என்று கோரிக்கை வைத்த போது அரசு சொல்லியது. இதில் சட்ட சிக்கல் இருக்கிறது. ஒரு சங்கம் தான் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அந்த சங்கம் அனைத்து சங்கங்களை அழைத்து பேசுவதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் என்று கடிதம் கொடுங்கள் என்று கேட்டார்கள். இந்த 1.5 ஆண்டு காலம் அவர்கள் தான் கொடுக்கவில்லை. ஏன் இன்றைக்கு அவர்கள் கூட்டு சேர்ந்து போராட்டம் நடத்துகிறார்களே, ஏன் அவர்களிடத்தில் இந்த பிரச்சனையை நிர்பந்தப்படுத்தவில்லை? உங்களால் தான் நிற்கிறது. அரசியல் இல்ல. மாட்டேங்கிறீங்க. அதாவது எல்லா சங்கம் வாங்க, ஏற்பாடு பண்ணி இன்றைக்கு அதாவது எங்களையும் இந்த அனைத்து சங்கங்களை அழைக்க வேண்டும் என்று நீங்களும் வந்திருக்கிறீர்கள். ஏன் அவரிடத்தில் அப்படி வலியுறுத்தவில்லை? இதெல்லாம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக நடைபெற்ற வேலை நிறுத்தமே தவிர இன்றைக்கு முடிவுக்கு வருகிற போது நான் ரொம்ப டீப்பா உள்ள இந்த நிலையில நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். சட்ட சிக்கல்கள் இருந்திருக்கின்றன. ஆகிய காரணத்தால் தான் இந்த தாமதம். இடைக்கால நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. சுமூக தீர்வு ஏற்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை திரு சின்னசாமி அவர்கள் கொடுக்கிறார். நிச்சயமாக இதனால் மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தொழிலாளர்கள் நாங்களும் தானே பாதிக்கப்படுகிறோம் என்று சொல்கிறார்கள். இது முடிவுக்கு வர வேண்டும், ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் உட்பட அனைவருடைய பார்வை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு அருணன் அவர்களுக்கும் சின்னசாமி அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.